எதை சுத்தம் பண்ணு ஆவியான்னு சொல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. எதெல்லாம் விடணும்னு பேசுகிறாரோ அதெல்லாம் விடணும்னு தீர்மானம் எடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வதல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விரும்புவதுதான். கர்த்தர் சொன்னா நீ விரும்பு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்றார். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. அல்லேலூயா. நண்புக்குரியவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொன்னார், இந்த நாட்கள் உங்களை ரெனியூ பண்ணுங்க, உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எது சரி பண்ணணும்னு ஆவியானவர் சொல்கிறாரோ அதையெல்லாம் சரி பண்ணிடுங்க. எதை சுத்தம் பண்ணு ஆவியான்னு சொல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. எதெல்லாம் விடணும்னு பேசுகிறாரோ அதெல்லாம் விடணும்னு தீர்மானம் எடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வதல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விரும்புவதுதான். கர்த்தர் சொன்னா நீ விரும்பு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்றார். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. அப்போ முன்னாடிலாம் நம்ம தீர்மானம் எடுப்போம், நான் இதை விட்டுறேன் அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு செய்கிறார். ஏன்னா அதை செய்வதற்கான நீதி உங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நீதி இருந்தாலும் நீங்கள் விரும்பாமல் அதை தேவன் உங்களுக்கு செய்ய முடியாது. அப்போ ஏன்னா உங்களுடைய மனதின் விருப்பத்தை தாண்டி தேவன் செயல்பட முடியாது. ஏன்னா மனிதனுக்கு தன்னை போலவே தான் விரும்புவதை செய்வதற்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், மீற மாட்டார். அதனால தான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன்னார். அவர் நினைச்சா கதவை என்ன செய்யலாம், உடைக்கலாம். ஆனால் உடைக்கிறேன் அல்ல, தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே. எவ்வளவு ஜென்டில் காட், இஸ் எ ஜென்டில் காட். அதான் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவனாக இருக்கிறேன் என்பதனுடைய ஆங்கில மொழியாக்கத்தை சொல்ல, ஐ ஆம் ஜென்டில். ஆகவே நீங்கள் விரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர தேவனால் முடியாது. நீங்கள் விரும்பாத பட்சத்தில் ஐஸ்வர்யத்தை தர உங்களால் முடியாது. எத்தனை பேர் பாருங்க விடாம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷம் சில சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் பஸ்ல தான் இறங்கிட்டு இருக்கிறான். 30 வருஷம் விசுவாசி. ஏன் ஆண்டவர் என்ன, அவன் ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடாதுன்னு போதிச்சனால அவன் விரும்புறது இல்லை ஐஸ்வர்யத்தை. அவன் விரும்பாததினால தேவன் அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தர முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒன்றை தேவனும் செய்ய முடியாது, பிசாசும் செய்ய முடியாது. பிசாசு கூட ஒரு பாவத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னா உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்து தான் கொண்டு வர முடியும். இப்ப சிகரெட் குடிக்கிற பாவம் தான், என்னைய சிகரெட் குடிக்க வைக்க முடியல, ஏன்னா எனக்கு சிகரெட் குடிக்க பிடிக்கல. எனக்கு பிடிக்கலன்னும் போது பிசாசு என்ன கம்பல் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப அவனா இருந்தாலும் சரி, இவரா இருந்தாலும் சரி, உங்க விருப்பத்தை தூண்டி தான் உன்னை செய்ய முடியும். அவ்வளவு கனமான ஆளு, அவ்வளவு மதிப்புக்குரிய ஆள் நான். அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சங்கீதத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பல. அவன் செஞ்ச தப்பு இல்லை, அவன் செஞ்ச தப்பு ஆசீர்வாதத்தை விரும்பல. அதனால் அவனுக்கு தூரமா போச்சு. இதனாலே உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. நாம் ஏதோ சிலர் நித்திரை அடையலாம், ஆனா எல்லோரும் நித்திரை அடைவதில்லை என்று பவுல் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, விருப்பம் ரொம்ப முக்கியமானது. எதற்கு இப்ப நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நின்று முடிந்த வருஷத்துக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த வருஷத்துக்கு போகும்போது எதெல்லாம் ஆவியானவர் இதெல்லாம் விட்டுரு, நான் நீ விரும்பினா நான் அவனை விடுறதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்றேன். அதை சரி செய்யுங்க.